ஓம் மூஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ணவிலம்பிதசூத்ரக வாமனரூபமகேஸ்வரபுத்திர விக்னவிநாயக பாதநமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமளநயகரி நாதவிந்துதாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அபூர்வ விஷயங்களோட உலகம் பூராவும் பார்த்துட்டு இருக்கிற தாய்மார்கள், பெரியவர்கள், சான்றோர் பெருமக்கள், எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் இந்த அபூர்வ விஷயம் இந்த ஒரு தருணத்தில் அனைவரும் வருக, சுபமஸ்து, க்ஷேமமாக இருக்கணும். ஒரு கதையோடு ஆரம்பிப்போமா, நகைச்சுவையோட. கோபம், அந்த கோபமானது எப்படிலாம் பண்ணுது பாருங்க. ஒரு ஊரில் தம்பதிகள், அப்போ தான் கல்யாணம் ஆகி புதுசாக ஆகிருக்கு. அந்த தம்பதிகளில் மாப்பிள்ளை அவர் தான் வீட்டில் மனைவியை பார்த்துட்டு, இன்றைக்கி உங்கள் பிறந்த வீடு பக்கம் ஆஃபீஸ் வேலையாக தொழில் வேலையாக போகிறேன், அதனால் போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு போகலான் இருக்கேன், அங்கே இந்த மாதிரி நான் வர்றேன்ற தகவல் சொல்லிவிடுவேன். மாப்பிள்ளை இங்கேருந்து போனார், அவருடைய ஆஃபீஸு தொழில் எல்லா வேலையும் முடித்தார். நேராக வீட்டுக்கு போனார், மாமியார் வீட்டுக்கு. கால் அலம்புறதுக்கு தண்ணி கொடுத்தாங்க, கை காலெலாம் அலம்பிக்கினார். வந்து உக்காந்தார், இலை போட்டாங்க. எல்லாம் பருப்புலேருந்து நெய்யிலேருந்து பாயசத்துலேருந்து எல்லாத்தையும் பரிமாறினாங்க. அதில் ஒரு வித்தியாசமாக ஒரு கொழுக்கட்டையை வச்சாங்க அந்த அம்மா. அது 2 கொழுக்கட்டை வச்சாங்க. மாப்பிள்ளை சாப்பிட்டுன்னே இருக்கும் பொழுது அந்த கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிட்டார். அந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது அந்த கொழுக்கட்டையை டேஸ்ட்டாக இருக்குது, இது என்ன மாமி இந்த மாதிரி அத்தை, நல்லா இருக்கே இந்த கொழுக்கட்டை, இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? கொழுக்கட்டை. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, இதுக்கு பேர் தான் கொழுக்கட்டையா? ஆமாம். ஏன் உங்கள் மனைவிக்கு நல்லா கொழுக்கட்டை பண்ண தெரியும், ஊருக்கு போனீங்கன்னா மாதம் மாதம் கொழுக்கட்டை பண்ணி போட சொல்லுங்கள், பண்ணி போடுவான்னாங்க. சரிதான். இவர் என்ன பண்ணார், சாப்பிட்டு முடித்த உடனே இந்த பலகாரம் நல்லா இருந்ததே, மறுபடியும் சொல்லுங்கள் அதுக்கு பேர் என்னங்கன்னு கேட்டார் மாமியாரை பார்த்து. கொழுக்கட்டை மாப்பிள்ளை அப்படின்னாங்க. நான் ஒன்றாலும் 2 தரட்டமாக எடுத்து போகிறீங்களா? வேணாம் நான் அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிட்டுக்கிறேன். அவர் என்ன பண்ணார், வழி நடுக்க, அந்த காலத்தில் நடப்பயணம் தானே, ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா, அப்படி நடந்து வரும்போது கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டைன்னு ஜபம் பண்ணினே வர்றாரு. மறந்துட போகிறோமே அந்த பேரை வித்தியாசமாக இருக்கேன்னு. ஒரு வாக்கியம் வருது, தண்ணி போகிற வாக்கியம், அத்திரி பச்சான்னார் பாருங்க. தாண்டிட்டார். அந்தாண்ட தாண்டின உடனே அத்திரி பச்சான்னு சொல்லினே வர்றாரு. வீட்டுக்கும் வந்துட்டார், அத்திரி பச்சான்ட்டு. இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு பலகாரம் பண்ணாங்க, அத்திரி பச்சா, அந்த அத்திரி பச்சாவை பண்ணி கொடுன்னாங்க. சரிங்க. அந்த அம்மா சொல்லிவிட்டு பக்கத்தில் கமலா மாமி, சாவித்திரி மாமி, ராதா மாமி எல்லாரையும் போய் விசாரிச்சுது. அத்திரி பச்சால் அந்த மாதிரி ஒரு சாப்பாடே இல்லடி, இன்னாடி இப்படி பேசுகிற அப்படின்னு எல்லோரும் சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. இந்த அம்மா அப்படியே மௌனமாக வருத்தமாக வந்து உட்காந்தாங்க. என்ன தான் பண்ணி கொடுத்தாங்க அம்மா
அப்படி யோசனை பண்ணின்னு இருக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. அவர் வெளியே வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அத்திரி பச்சை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார். அத்திரி பச்சைன்றது வாக்கியத்தில் சாப்பாடு, உணவு, பலகாரத்தில் அந்த மாதிரி வாக்கியமே இல்லைங்களேன்னாரு. விறுவிறுன்னு கோபமாக போய் கழி எடுத்து 4 அடி அடிச்சிட்டாரு. அந்த அம்மாவுக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் வலி வீக்கம் வந்துடுது. அத்திரி பச்சை பண்ண கொடுப்பேன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியமாக இருக்கியா, மதிக்கலையா, மரியாதை வைக்கலையா, அப்படி எப்படின்னு கோபமாக அவர் பாட்டு சத்தம் போட்டு திண்ணையில் உட்காந்துனே இருந்தார். இந்த தோட்டத்து வழியாக இந்த கமலா மாமி, ராதா மாமி, சாவித்திரி மாமிலாம் தோட்டத்து வழியாக வந்து என்னடி நடந்தது, இப்படி ஏற்பட்ட அடி அடிச்சிருக்கான், கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போச்சு அப்படின்னு நாங்கள் எல்லோரும். திண்ணையில் உட்காந்துருக்கிறவருக்கு காதில் விழுந்தது, கொழுக்கட்டை கொழுக்கட்டை. கொழுக்கட்டை தான். அந்த வாக்கியா தாண்டும் போது அத்திரி பச்சை ஞாபகத்தை வச்சுக்கிட்டவர் கொழுக்கட்டையை மறந்துட்டார் டக்குன்னு. இன்றைக்கி பெருவாரியான ஒரு 90 குடும்பங்களில் கோபம் ஆட்டி படைக்குது. அந்த கோபம் குறையணுன்னாக்க பக்தி செய்யணும். பக்தி செய்தால் கோபம் போயிடும். அந்த பக்தியில் தான் நிதானம்ன்றத காயத்ரி மந்திரம். அந்த பக்தி செய்ய செய்ய அந்த நிதானம்ன்ற தேவதை வந்து உட்காந்துருவாள், நிதானத்தை கொடுப்பாள், கோபத்தை போக்கிடுவாள். இப்போ நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார்னுட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ எல்லோரும் யூடியூப்பில், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த யூடியூப் ப்ரோக்ராமை இந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார் போட்டு பாருங்கன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது ஏதோ இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குதுன்னு அது ஒரு பட்டனை அழுத்தணுமாமே, அதை அழுத்திடுங்க மறக்காமல். அன்பு தாய்மார்களே, இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், அந்த திண்டிவனத்திலேருந்து செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் பெலாக்குப்பம் கிராம எல்லையில் ராஜராஜேஸ்வரி பாடசாலைக்கு நுழைவாயிலில் இந்த அம்பாள் பீடம் இருக்குது. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. வரக்கூடியவங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னு அருள்வாக்கு, ஜாதகம், குடும்ப விஷயங்கள் இதையெல்லாம் நேரடியாக தரிசனம் பண்ணணும், அருள்வாக்கு பெறணும். ஜாதகத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் அம்மா பார்த்து சொல்லணும் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னு வரணும். அதே போல் திங்கள், சனி, புதன், வியாழன் ஆகிய தினங்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால சென்னையில் வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு வரணும். அன்பு தாய்மார்களே, ஏகாதசி அந்த நேரத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணணும். அந்த ஏகாதசி திருதியில், அந்த ஏகாதசி திதியில் தரிசனம் பண்ணும் பொழுது அதில் ஒரே ஒரு ரகசியம் என்னன்னாக்க, 5 நாள் பணக்காரனாக இருக்கிறேன், 5 நாள் ஏழையாக இருக்கேன். 6 மாதம் சந்தோஷமாக போகுது குடும்பம், 6 மாதம் காராகிரகமாக இருக்குது, நவகிரகங்களில் உச்சகட்டத்தில் போகுது அப்படின்றாங்க. இந்த நாடாறு மாதம் காடாறு மாதம் மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை, பொருளாதாரம், மன நிம்மதி, இந்த மாதிரி இருக்கிற பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். எப்பொழுதுமே உங்களுடைய இருப்பிடம் ஆனந்த நிலையமாக இருக்கும். ஏகாதசி எப்போ வருது பாருங்கள், போய் பெருமாளை சேவிச்சிட்டு வாங்க. அந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது. நல்ல ஒரு சுபிட்சமாகவும் அந்த உங்களுடைய இருப்பிடம் ஆனந்த நிலையமாக இருக்கும். அதே போல் வீட்டில் பூஜை ரூமில் வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி விளக்குகள், வெள்ளி ஜோதி சின்னதாக அதை ஏதாவது யதாசக்தி வீட்டில் பூஜை ரூமில் வைங்க. அந்த இடத்துல நிரந்தர வருமானம் உண்டாகும். அதே போல் உங்களுடைய வீட்டில் வளர்ச்சி பணிகள் தடையில்லாமல் நடக்கும். அன்பு தாய்மார்களே, துர்க்கையினுடைய சன்னிதானத்தில் எலுமிச்சம்பழம் சாதம் செய்து எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் கொடுங்க. மனசில் குழப்பங்கள் இருக்க அந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்துக்கு, தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கு, பசங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாகும். துர்க்கை சன்னிதானத்தில் மஞ்சள் நிற பிரசாதம் விநியோகம் பண்ணால் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அன்பு தாய்மார்களே,
அதே மாதிரி வீட்டில் கஷ்டம் மேலே கஷ்டம் ஆட்டி படைக்குது, அதே போல் வீட்டில் சரியான முறையில் செட்டில் ஆகலையே அப்படின்னு ரொம்ப பிரயத்தனம் பண்ணி ஒவ்வொன்றும் பிரயத்தனம் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் அது தாமசமாக இருக்குது, இல்லை தோல்வியாவது, ஏமாற்றமாக இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம், மகிஷாசுரனோட ஆதிபராசக்தி எதிரில் நின்று யுத்தம் பண்ணுறா. பிரளயகரமான யுத்தம் மகிஷாசுரனோட. மகிஷாசுரன் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கீழே விட விட ஒவ்வொரு மகிஷாசுரன் அவதரித்து கொண்டே இருக்கிறான். ஆதிபராசக்தி ஒரு காலகட்டத்தில் என்னடாது ஒரு நிமிஷத்தில் வதம் செய்ய வேண்டியவன் 1000 மகிஷாசுரன் உற்பத்தி ஆகிட்டாளே அப்படின்னு ரொம்ப யோசித்து அந்த நேரத்தில் மகாசண்டியை அவதாரம் பண்ண வச்சா ஆதிபராசக்தி. மகாசண்டி அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் கீழே விழுற ரத்தத்தெல்லாம் நீ பருகிடு, மகிஷாசுரனை வதம் செய்தாதான் லோக கல்யாணம் ஏற்படும், லோகக்ஷேமம் ஏற்படும்னு சொல்கிற. மகாசண்டி போய் அந்த ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிடுற, மகிஷாசுரனை வதம் செய்கிற. நம்ம வாழ்க்கையில் எத்தனை மகிஷாசுரன் இருக்கிறாளோ. அப்படி இருந்தால் இந்த கதையை சொல்லும்போதே தாய்மார்கள் நினச்சிக்குவீங்க, எத்தனை மகிஷாசுரன் இருக்கிறாளோ அத்தனை பேரை நான் என்ன பண்ணுறது. இதுக்கு ஒரு தீர்வு ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலய நுழைவாயிற்படியில் கோலம் போடுங்க. ஆலயம் சுற்றி வரக்கூடிய பிரதட்சணம் பண்ணுற இடத்துல ஒரு அரிசி மாவு கோலம் போடுங்க. அப்படி கோலத்தை போட்டுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டகாலம், உங்களுடைய சத்துருக்களுடைய தொல்லை, 1000 மகிஷாசுரனாக இருக்குது பிரச்சனைகள் சொல்கிறீங்களே, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவள் நிவர்த்தி பண்ணுவாள். ஒரு ஆலயத்திற்கு ஒரு காவல் தெய்வம் மகாசண்டி தான். அந்த சண்டி இடத்தை அவள் பார்வைப்படுற மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டோம்னா அந்த மகாசண்டியினுடைய அனுகிரக பார்வை விழுது. ஓ, இந்த அம்மா வீட்டில் குழந்தை பிறக்கணும், ததாஸ்து. சத்துருக்களுடைய தொல்லை இருக்குது போல இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுவேன். ஒரு கல்யாணம் வீட்டில் நடக்கணும்னா மகாசண்டி பாதுகாப்பு பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பா, எந்த ஒரு தடையும் விக்னம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. கோலம் போடுறா. கிட்டத்தட்ட 22 வாடகை வீடு மாறிட்டா மகராசி. சொந்த வீட்டுக்காக கோலம் போடுற ஆலயத்தை சுற்றி அந்த மகாசண்டியினுடைய ஒரு பார்வைப்படுது. அந்த சண்டியினுடைய ஒரு பார்வைப்படுறதுனால அவளுக்கு சீக்கிரத்தில் இந்த 2026-27 சொந்த வீடு கிடச்சிடும். அன்பு தாய்மார்களே, ஆவணி மாதம் வாசல் உள்புறத்தில் கஜலக்ஷ்மி படம் வாங்கி வைங்க. ஏற்கனவே கஜலக்ஷ்மி படம் பூஜை ரூம்லேருந்து அதை கைட்டி வாசப்படி உள்புறத்தில் உள்ளார பார்த்த மாதிரி வைங்க. அதே அந்த வாசல், அதாவது தெற்கு முகமாக இருந்த அந்த மகாலட்சுமி படத்தை கிழக்க பார்த்து திருப்பி வைங்க. வாசலில் ஆவணி மாதம் சூரியன் ஆட்சியாக இருக்கும் பொழுது வாசல் உள்புறத்தில் கஜலக்ஷ்மி இருந்தால் அந்த வீடு கல்யாண வீடாக இருக்கும். அந்த வீடு தனதானிய சம்பத்து நிரம்பி வழியும். அன்பு தாய்மார்களே, குபேர சம்பத்தோட வாழ்க்கை தரம் அவங்களுக்கு கைகூடும். தெற்க பார்த்து இருக்கக்கூடிய வாசல் உள்ள வீட்டில் இருக்கிறவங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விளக்கெண்ணெய் தீபம் போடணும். வீட்டில் இரு பக்கமும் வாசலாண்ட கற்றாழை செடி வளர்க்கணும். 8 பட்டை கண்ணாடியை வீட்டில் பூஜை ரூமில் வைக்கணும், ஹாலில் வைக்கணும், எல்லோரும் பார்வைப்படுற மாதிரி. அந்த தெற்கு பார்த்து வாசல் உள்ள குடும்பங்கள் எதிரிகளுடைய தொல்லை, அந்த வீட்டில் உள்ள மகளிர்கள் ஏதாவது ஒரு மனக்குறையாக இருப்பார்கள். அந்த மனக்குறைகள் அகலும், சத்துருக்களுடைய தொல்லைகள் அகலும். அவர்களுடைய பெரியவர்கள் காலத்திலேருந்து ஆணை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்தோடு இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க நிலைமை கடையில் அரிசி மூட்டை வாங்கி சாப்பிட்ற நிலைமை இருக்குது. ஒரு 40 ஏக்கர், அதில் ஒரு தம்படி நெல் வரமாட்டேங்குது. வருது, அது அங்கேயே களத்துலேயே விற்று அந்த களத்துக்கே அந்த பேங்க்குக்கு வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கு. தவிர போன 40 பவுன் பேங்க்லேருந்து உள்ளார வீட்டுக்கே வரலை. இந்த தெற்க பார்த்து இருக்கிற வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் ஓடிகிட்டே இருக்கும். ரொம்ப அறிவாளிகள், ஆனால் பிரச்சனைகள் ஓடினே இருக்கும். அம்மா சொன்ன இந்த பொருளில் ஏதாவது ஒன்று இருந்தால் அவர்களுடைய குடும்பம் சுபிட்ச பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வடக்க பார்த்து இருக்கக்கூடிய வாசல், அதாவது
வருதுமா, ஆன அளவு செல்வம் வருது. அன்னைக்கு பொழுதுக்குள்ளார ஓடி போகுது. என்னது, அன்னைக்கு பொழுதுக்குள்ளார அந்த செல்வமானது ஓடி போயிடுத்தே. அந்த வடக்க பார்த்து இருக்கிற வாசல் உள்ளவர்கள் அவர்களுடைய ஹாலில் வந்து பூஜை ரூம்லேயோ ஹால்லேயோ தசாவதார படம் இருக்க வேண்டும் வடக்க பார்த்த வாசல் உள்ளவர்கள். அப்போ அவர்களுடைய இல்லத்தில் சுபிட்சம் ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும். அந்த ஐஸ்வர்யமானது தங்க ஆரம்பிக்கும். அன்பு தாய்மார்களே, அதே போல் கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய வாசல் உள்ளவர்கள் பிள்ளையார்பட்டி மூலவருடைய படம் வைங்க. அந்த பிள்ளையார்பட்டி மூலவர் இருக்காரே, கணபதியானுடைய கையில் சிவலிங்கம் இருக்குது. அது எதுக்காக அந்த நாளில் அந்த சிவலிங்கம் வச்சு அவர் பூஜை அந்த கோலத்தோட கருவறையில் உட்கார்ந்தாருன்னா, பக்கத்தில் திருச்செந்தூரில் யுத்தம் நடந்துட்டுருக்கு சூரபத்மனுக்கும் முருகனுக்கும். இந்த யுத்தத்தில் முருகனுக்கு வெற்றி ஏற்பட வேண்டும் என்று பரமேஸ்வரனை கையில் வச்சுன்னு விநாயகர் தியானம் பண்ணுறாரா, வெற்றியை ஏற்படுவதற்காக. இப்போ கிழக்க பார்த்து இருக்கிற வாசல்காரங்களுக்கு என்ன வேணும்? வெற்றி வேணும், லாபம் வேணும், நிம்மதி வேணும், ஆரோக்கியம் வேணும். அந்த கிழக்க பார்த்து இருக்கிற வாசல் உள்ளவர்களுக்கு அந்த பிள்ளையார்பட்டி மூலவருடைய படம் இருந்தால் அவர்களுக்கு வெற்றி மேலே வெற்றிகள் கூடி வரும். வெற்றிக்கு ஒரே தடையாக இருக்குது. தினம் வருது, காலட்சேபம் மாதிரி வந்து போகுது கிளைண்ட்டுங்க. ஆனால் பைசான்னும்போது வானத்தை தொடர்ற மாதிரி பார்க்குறான் நம்மளை பார்க்கும்போது. அந்த கிழக்க பார்த்து இருக்கிற வாசல் உள்ளவர்கள் பூஜை ரூம்லேயோ ஹால்லேயோ பிள்ளையார்பட்டி படம் வைத்தால் ஒரு எடுத்த காரியங்கள் லாபகரமாக இருக்கும். அந்த ஐஸ்வர்யமானது வீட்டில் தங்க ஆரம்பிக்கும். அன்பு தாய்மார்களே, யந்திரம் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் வாழ்க்கை லாபகரமாக இயக்கும். மகா கணபதி யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், ஸ்ரீசக்கரம், லக்ஷ்மி குபேர யந்திரம், ஏதாவது ஒரு யந்திரம் நீங்களே கடையில் வாங்கி அதை விற்கணுன்றது இல்லை. அது அவ்வளோ சிறப்பில்லை. தொலைபேசியில் பீடத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த எந்திரத்துக்குரிய நிதியை அம்பாளுக்கு அனுப்புகிறோமா, அந்த எந்திரம் அனுப்புங்கன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த யந்திரம் வீட்டில் இருந்தால் வாழ்க்கை லாபகரமாக பயணிப்பீர்கள். யந்திரஸ்வரூபிணி நமக, மந்திரஸ்வரூபிணி நமக, தந்திரஸ்வரூபிணியே நமக வரும் ஸ்லோகத்தில். அந்த யந்திரஸ்வரூபிணியானவள் அவள் வீட்டில் இருந்தான்னா அவ்வளோ ஒரு சுபிட்சம். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலைகள் தானாக சரியாக ஆரம்பித்து விடும். அதே போல் அன்பு தாய்மார்களே, செப்பு விக்கிரகம் வீட்டில் இருந்தால் அன்னதானத்திற்கு கஷ்டம் ஏற்படாது, கடன் இருக்காது. ஒன்று கடன் இருக்காது, அடுத்தது அன்னதானத்துக்கு கஷ்டம் இல்லாமல் அன்னதான சாமான்கள், மளிகை சாமான், கல்யாண வீடு மாதிரி இருக்கு அந்த வீடு அப்படின்றாங்களே, அந்த கல்யாண வீடு மாதிரி இருக்கும். செப்பு விக்கிரகம் சின்னதாக ஒரு பிள்ளையார் அந்த மாதிரி வைங்க. அதே மாதிரி பெரிய வளர்ச்சி பணியெல்லாம் செப்பு விக்கிரகம் பூஜை ரூமில் இருந்தால் பெரிய பெரிய வேலையெல்லாம் சாதிப்பீங்க. அதே போல் சிலை ரூபத்தில் கல் ரூபத்தில் விநாயகரோ ஏதாவது ஒரு அம்பாளோ இருந்தால் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். வெள்ளி விக்கிரகம் இருந்தால் வீட்டில் குபேர சம்பத்து தழைத்தோங்கும். அந்த இடத்தில் அசுராதி தேவதைகள் வராது. வெள்ளி விக்கிரகம் இருந்தால் அசுராதி தேவதைகள் வராது. அந்த வீட்டில் சகல தேவதைகள், சுப தேவதைகள் வாசம் பண்ணிகிட்டே இருக்கும். அன்பு தாய்மார்களை, இசைக்கருவி சுமந்த அம்பாளை வீட்டில் வைங்க. பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியும் அவர்களுடைய மதிப்பெண்கள் அபாரமான மதிப்பெண்களும் அந்த பெரிய படிப்பில் வெற்றியும் ஏற்படும். இசைக்கருவி சுமந்த அம்பாள். வாணி, கலைவாணியை வைக்கலாம். சாமளா அம்பாள் இசைக்கருவி வச்சுருப்பா. அந்த மாதிரி தேடி பார்த்து இசைக்கருவி உள்ள அம்பாள் ஒரு ஹாலில் ஒரு படத்தை மாட்டுப்பான். அவன் எழுதுறான் எழுதிக்கிட்டே இருக்கிறான். அவன் இந்த வாட்டி எழுதி வேலைக்கு போனவன் அப்படின்னு அந்த ஹாலில் அந்த இசைக்கருவியோடு அம்பாள் இருந்தால் அவன் எழுதுறது வெற்றி ஆகிடும். அவன் பெரிய வேலைக்கு போயிடுவான். அவன் போய் இப்போ தான் 6வது போகிறான். 6 ஆவண்ண அட்சரம் கூட வரமாட்டேங்குது. எங்கள் வீட்டில் எல்லாம் எழுதிடுறதெல்லாம் கரெக்டாக செய்கிறான். எக்ஸாமில் போனால் மறந்துட்டேன்றான். அந்த இசைக்கருவி உள்ள அம்பாளை வீட்டில் வைக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியும் அபார மதிப்பெண்களும் வெற்றி திருமகள் குழந்தைகளுக்கு பற்றி இருப்பாள். தவழக்கூடிய கிருஷ்ணன், அன்னபூரணி, கணபதி இந்த விக்கிரகம் பூஜை அறையில் இருக்கணும். அந்த இடம் குபேர சம்பத்தும் ஆனந்த நிலையமாகும். அன்பு தாய்மார்களே, வீட்டில் சிக்கல்கள், குழந்தைகள் இன்மை, தனம் அரிதாக இருக்குது, பகைவர்களுடைய தொல்லை,
அது மாதிரி ஜீவராசிகளுக்கு தானியத்தை போடுங்க. வாரம் இந்த கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகும். வீட்டில் இருக்கிற சிக்கல்கள், மழலை செல்வம் இல்லைன்றவங்க, தனம் அரிதாக இருக்குது, பணம் கிடைக்கிறது கைக்கு வர்றது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்படி 4 உடச்சகல்ல அப்படி போகும்போது, வாக்கிங் போகும்போது ஓரமாக போடுங்க ஜீவராசிகளுக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் தானாக நீங்கும், வம்சம் நல்ல முறையில் தழைக்கும், பிள்ளைகள்லாம் ஒரு நல்ல பரிஸ்திதிக்கு வருவார்கள். ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு ஜீவராசியாக அந்த தானியத்தை தொடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நல்ல எதிர்காலம் ஏற்படும். ஒரு நல்ல பசங்க பிறப்பாங்க. தனத்துக்கு அரிதாக இருக்கின்றீங்களே, அந்த தனமானது நிரம்ப ஆரம்பித்து விடும். அதுக்கு இல்லை சாமி, இனிமேல் செவுத்து மேலே காம்பவுண்டு ஓரமாக 4 உடச்சகல்லையோ அரிசியோ கேழ்வரகோ கம்போ சோளமோ இல்லை 4 துவரம்பருப்போ ஏதாவது வச்சிட்றேன் இனிமேல். வீட்டில் இல்லாத வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, அதெல்லாம் சரியாகட்டும். அடுத்தது பணம் தனம் அரிதாக இருக்குது தாயே. அதை குளிச்சுட்டு வந்து எல்லாம் கிளம்பும்போது பர்ஸை வேறு திறந்து பார்க்குறாரு, கரெக்டாக இருக்கா பணம்னு. நான் என்னவோ எடுத்து அதில் ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சுருவேன்ட்டு. அப்படி இருக்குது, பணமானது அரிதாக இருக்குது. இதை சொல்லும்போது எல்லாருக்கும் சிரிப்பு வரும். அதனால் அன்பு தாய்மார்களே, அந்த ஜீவராசிகளுக்கு தானியம் கொடுக்கும் பொழுது அந்த தனமானது அபாரமாக இருக்கும். அன்பு தாய்மார்களே, விருச்சிகம் சிம்ம ராசிக்காரர்கள் திருக்கடையூர் அந்த மூலவர், அந்த அம்பாள், அந்த உற்சவமூர்த்தி, காலசம்காரமூர்த்தி, அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்தை திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அவர்களுடைய விக்கிரகம் படம், அந்த ஒரு காலசம்காரமூர்த்தி யமன வதம் செய்கிற மாதிரி மார்க்கண்டேயர் காட்சி தர மாதிரி இருக்கிற படம். அதை வீட்டில் ஹாலில் வைங்க. இப்போ விருச்சிக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் இப்போ 7ஆம் பொருத்தம் மாதிரி இருக்குது. எப்படி எல்லா நட்புகள் இருந்தாலும் இப்போ மௌனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. எதை தொட்டாலும் நஷ்டமாகுது, எதை பேசுகிறாலும் சண்டையில் போய் முடியுது. அதனால் இந்த படம் வீட்டில் இருந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் இந்த கெட்ட நேரம் பனி போல் விலகிவிடும். கடந்து வரக்கூடிய பாதை அனல் பாதை நிவர்த்தியாகி லாபகரமான பாதையை பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அன்பு தாய்மார்களே, 12 ராசிக்கு 12 வகையான ஒரு தீபம் போடலாமா? 12 தீபம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ராசி நினச்சி போடுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் 4 ராசி இருக்குது. ஒன்று பிடிவாத ராசி கூட எழுதிக்கோங்க மாட்டுவீங்க, பிடிவாதம். அப்படி கூட ஒரு ராசி இருக்கானா? ஆமாம், எங்கள் வீட்டில் ஒரு ராசி இருக்கு அப்படின்வாங்க. அந்த 12 தீபங்கள் யதாசக்தி ஒரு 2 தீபமாக ஜோடியை ஏற்றின்னு வரலாம். மேஷராசிக்காரர்கள் வீட்டில் விளக்கெண்ணெய் தீபம் போடுங்க, சாதிப்பார்கள், லாபகரமாக வாழ்க்கையில் பயணிப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் நல்லெண்ணெயில் தீபம் போடுங்கள், லாபகரமாக பயணிப்பீங்க, வாழ்க்கையில் சாதிப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் மஞ்சள் கலந்த எண்ணெயில் தீபம் போடுங்கள், லாபகரமாக பயணிப்பீர்கள், மிகப்பெரிய வேலைகளை சாதிப்பீர்கள். கடகராசிக்காரர்கள் நெய் தீபம் போடுங்க, லாபகரமாக பயணிப்பீர்கள் தினம். அதே போல் உங்களுடைய பெரிய வேலைகளெல்லாம் சம்பத்கரத்தோடு லாபகரமாக சாதித்து காட்டுவீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் வேப்ப எண்ணெயில் தீபம் போடுங்க, அகலில் தனியாக போடணும். அந்த காமாட்சி விளக்கில் தினம் ஏற்றுற குத்து விளக்கில் வேப்ப எண்ணெயை ஊற்றி அப்படி ஏற்றக்கூடாது. இது மாமூலாக ஏற்றுற தீபம் ஏற்றுங்க, வீட்டில் நெய் தீபம். இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த சிம்ம ராசிக்காரர்கள் வேப்பெண்ணெயில் அகலில் 2 தீபம் அதை ஏற்றி வைங்க, வாழ்க்கை லாபகரமாக பயணிக்க ஆரம்பிப்பீங்க. வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்கள் இழுப்பு எண்ணெய் கேட்டு அந்த இழுப்பு எண்ணெயில் விளக்கு போடுங்க. கன்னியா ராசிக்காரர்கள் மிக அறிவாளிகள், அபார திறமசாலிகள். ஆனால் அதே லெவலில் இருக்கிறானே இவன் அப்படின்றீங்களா? அந்த அதே லெவல் நிவர்த்தி ஆகும். மற்ற உடன் பிறந்தவர்கள், பெற்றவர்கள், அந்த பையன் வெளிவு நாட்டில் இருந்தால் கூட சரி, இங்கே பெரியவங்க அந்த கன்னியா ராசிக்காக நினச்சி ஏற்றுங்க, இழுப்பு எண்ணெயில் தீபம் போடுங்க. அப்போ அவங்க வாழ்க்கை லாபகரமாகவும் பெரிய வேலைகளை சாதிக்கக்கூடிய அளவும் பெரிய ஐஸ்வர்யத்தை ஆளக்கூடிய பாக்கியம் ஏற்படும். துலா ராசிக்காரர்கள் தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. பரசுராமருடைய க்ஷேத்திரமான கேரளாவில் அந்த எல்லா ஆலயங்களையும் நெய் தீபம், அடுத்தது தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினே இருப்பாங்க.
அந்த துலா ராசிக்காரர்கள் தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க, லாபகரமாகவும் பயணிப்பீங்க, லக்ஷ்மி கடாட்சமாகவும் பெரிய வேலைகளை சாதிப்பீங்க. விருச்சக ராசிக்காரர்கள் 5 எண்ணெய் கூட்டின எண்ணெய், அந்த எண்ணெயில் தீபம் போடுங்க, வாழ்க்கை லாபகரமாக பயணிப்பீங்க, பெரிய வேலைகளை சாதிப்பீங்க. தனுர் ராசிக்காரர்கள் சூரியகாந்தி விதைகள் அதில் இருக்கக்கூடிய எண்ணெயில் தீபம் போடுங்க, தனுர் ராசிக்காரர்கள் வாழ்க்கை லாபகரமாக பயணிப்பீங்க, ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் நிரம்ப ஆரம்பித்துவிடும். மகர ராசிக்காரர்கள் தவிட்டு எண்ணெய்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மகர ராசிக்காரர்கள் அந்த எண்ணெயில் 2 அகல் போட்டு தீபம் ஏற்றுங்க, வாழ்க்கை லாபகரமாகவும் லக்ஷ்மி கடாட்சமாகவும் பெரிய வேலைகளை சாதிப்பீங்க. கும்பராசிக்காரர்கள் ஆமணக்கு கொட்டை இருக்குது, அந்த ஆமணக்கு கொட்டையில் எண்ணெய் இருக்குது, விசாரிங்க நாட்டு மருந்து கடையில், அதில் தீபம் போடுங்க. கும்பராசிக்காரர்கள் லாபகரமாக பயணிப்பீங்க, எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுடைய இருப்பிடத்தில் நிரம்பும். மீனராசிக்காரர்கள் மஞ்சள் கலந்த நெய் அதில் தீபம் போடுங்க, வாழ்க்கை லாபகரமாக பயணிப்பீங்க, லக்ஷ்மி கடாட்சம் உங்களுடைய இருப்பிடத்தில் தாண்டவம் ஆடுவாள். ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் பீடத்துக்கு வந்து தொலைபேசியில் பதிவு பண்ணிவிட்டு வந்து தரிசனம் அருள்வாக்கு பெறுங்க. திங்கள் சனி புதன் வியாழன் தினங்களில் சென்னையில் இருக்கிற முகாமிட்டிருக்கிறதுனால சென்னையில் வந்து ஜாதகம் அருள்வாக்கு பெறலாம். சுபிட்சமாக இருக்கணும். சுபமஸ்து.